கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரனுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக்கொண்டு, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்நாளிலும் ஒரு நாளை மதிப்படுத்தி கொடுத்து அவருடைய உன்னதமான காரியங்களை தியானிக்கும்படியாகவும் கூட நமக்கு கிருபை செஞ்சிருக்கார். அந்த அடிப்படையிலும் சகோதரர் வண்ணமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு எழுதியிருந்த பாத்திரம் அப்படிங்கிறதான ஒரு தலைப்பு. பொதுவாக நம்ம எந்த ஒரு காலப்பகுதிக்கு நேராக கடந்து வந்திருக்கோன்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம இரட்சகருடைய மரணத்தை நினைவு கூறும் பொருட்டு அந்த ஒரு நாளுக்காக நம்முடைய இருதயங்களை நம்ம தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போது ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நம்முடைய தேவன் அறிவார். நாம் கடந்த காலம் முழுவதும் எப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம் என்பதை கூட தேவன் அறிவார். நம்முடைய இரட்சகருடைய அந்த பரிசுத்தமான ஒரு காரியத்தில் நம்ம கை வைக்கும் பொழுது நம்மளுடைய இருதயம் எந்த அளவுக்கு தயார் செய்யப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு காரியம். ஆகவே தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம சத்திய பாடங்களை கேட்டுக்கொண்டு வருகிறோம். இதில் நல்லா கவனித்து பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒருத்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சிலுவை மரணம் அல்லது ஒரு பாடுகளுக்கு உட்படுத்தி இல்லாமல் இருந்து இயேசு கிறிஸ்துவ தேவன் நம்மள்ட்ட காமிச்சிருந்தா நம்ம எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டிருப்போம், அல்லது அவரை எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கியிருப்போம். அதாவது சாதாரண மனிதரில் ஒருவராக தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா எண்ணியிருப்போம். நெல்சன் மண்டேலா வந்தார், நபிகள் எத்தனையோ வந்தாங்க. அதில் ஒருவராக நம்ம யாரையும் கருதியிருப்போம்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் கருதியிருப்போம், இல்லைங்களா? அப்போது இப்படி கருதாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இருதயத்தில் நினைக்கும் பொருட்டு தேவன் அவரை எப்படி வச்சுருக்காரு நம்மளுடைய இருதயத்தில் அப்படிங்கிறத தான் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியவங்களாக இருப்போம். அப்போது இயேசு கிறிஸ்துவ தேவன் நமக்கு எந்த விதத்தில் அவர் தியாகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த ஒரு பாடத்துலேருந்து பார்க்க போகிறோம். அதான் பாடத்தினுடைய தலைப்பு எழுதியிருந்த பாத்திரம். பாத்திரம்னோ நமக்கு தெரியும், நம்ம வீடுகளில் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரம் அல்ல. இது ஒருத்தருடைய வாழ்க்கை, இல்லைங்களா? அதான் நம்ம பொதுவாக சொல்லணும் இல்லைங்களா, கதா பாத்திரம், இல்லைங்களா? ஒருத்தருடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா எழுதி வைத்திருக்கப்பட்டிருக்கு. பொதுவாக ஒருத்தருடைய வாழ்க்கையை பற்றி எப்போ எழுதுவாங்க? இறந்ததுக்கப்புறமா, இறக்குறதுக்கு முன்னாடியா, எப்போ எழுதுவாங்க? இறந்ததுக்கு அப்புறம்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை என்ன பண்ணுவாங்கன்னா எழுதுவாங்க. சுயசரிதை, இல்லைங்களா? அது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, வாழும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா டைரி கூட என்ன பண்ணுவாங்கன்னு எழுதுவாங்க. இப்போது இங்கே அப்படிலாம் இல்லை. எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாழ்ந்ததுக்கு அப்புறம் எழுதாமல் ஒரு பாத்திரம் தேவன் என்ன பண்ணிடுவார்னா எழுதிடுவார். அந்த பாத்திரத்தில் ஒருத்தர் வாழணும். அதுதான் இங்கே பார்க்குறோம், எழுதி இருந்த பாத்திரம். இது ரைட்டாக யாருக்கு தான் பொருந்தும் அப்படின்னா எந்த ஒரு மனிதனுக்குமே என்ன பண்ணாதுங்க, பொருந்தவே பொருந்தாது. ஆனால் இதுக்கு சரியானபடி யாருக்கு தான் பொருந்துன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இப்போது ஒருத்தருடைய சுயசரிதையை யார் எழுதுவாங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா எழுதுவாங்க, இல்லைங்களா? இவ்வளோ காலம் நான் இங்கே இருந்தேன், இப்படியெல்லாம் போனேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா எழுதுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே ஒருத்தருடைய சுயசரிதையை யார் எழுதுகிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய தகப்பன் தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா எழுதுகிறாங்க. இது எப்படி வித்தியாசமாக இருக்கும், இல்லைங்களா? அப்போது பார்க்குறோம், அதான் எழுதியிருந்த பாத்திரம். இதை ரட்சகரை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களே சொன்னது மாதிரி நமக்கு எபிரேயர் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் இருக்குது, படிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று பாருங்க. தேவனே, உங்க சித்தம் செய்ய நான் வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, எழுதி இருக்கு. அப்போ ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, யாரோ ஒருத்தவங்க எழுதிட்டாங்க. அதன்படி யார் என்ன பண்ணணும்னா ஒருத்தர் வாழணும். இது வித்தியாசமாக இருக்குது, இல்லைங்களா? இப்போ ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எஸ்ஓபி கிரியேட் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? அதன்படி தான் இது பண்ணுவாங்க. அது ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய லைஃப்பில் ஒரு விஷயம். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன பண்ணுறாங்க, தேவன் எழுதுகிறார். அதான் அந்த எழுதி இருந்த பாத்திரம். நல்லா கவனித்து பார்த்தோம்னா முதல்ல அதாவது நம்ம இப்போ எங்கே போயிடலாம்னு சொல்லி பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து படைக்கிறதுக்கு முன்னாடி யார் மட்டும் இருந்திருப்பா? நம்ம தைரியமாக பதில் சொல்லலாம். என்ன மாதிரி உறவில் என்ன மாதிரி இருந்திருப்பார்? நீங்கள் சொன்னது கரெக்டு தான். என்னவா இருந்தார்னா தேவனாக இருந்தார், இருக்கிறவராகவே இருந்தார், இல்லைங்களா? சரி, இப்போது
தேவன் அங்கே இருக்காங்க, தேவதூதர்கள் இருந்திருப்பாங்களா? ஏதோ சொல்றீங்க தேவதூதர்கள் இல்லைன்னு. இயேசு கிறிஸ்து, அதனால தான் கொலை செய்யல படிக்கிறோம், அவரை கொண்டும் அவருக்கென்றும், இல்லைங்களா? அப்படின்னா இப்போ தேவனாக இருக்கார், இல்லைங்களா? இப்போ எவ்வளோ வருஷம் அவர் தனியாக இருந்தார் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல, இல்லைங்களா? இப்போது அதனால தான் படிக்கிறோம் அனாதி தேவன், இல்லைங்களா? அப்புறம் இந்த அனாதி தேவனாக இருக்கிறவர் தனக்குன்னு ஒரு உறவு முறையை உண்டாக்க என்ன பண்ணியிருக்காருன்னா நினச்சி தான் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய மகன், இல்லைங்களா? அதான் நீதிமொழிகளில் படிக்கிறோம். அங்கே அவர் அருகே நான் என்ன பண்ணேன், செல்லப்பிள்ளை. அந்த செல்லப்பிள்ளைங்கிறதுனுடைய அர்த்தம் வேறு. அதாவது ரொம்ப நேர்மையாளராக அவருடைய உண்மையால் ஒருத்தரை என்ன பண்ணியிருக்காருன்னா இருந்திருக்கார். ஆனால் எது எப்படியோ பிதாவாகிய தேவன் காலங்காலமாக, எவ்வளோ காலங்கள்னு தெரியல, நமக்கு யோபுலாம் வசனம் இருக்குது, எண்ணி முடியாத வசனங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது. எவ்வளவு காலங்கள் தேவன் தனியாக இருந்தாங்கன்னு தெரியல. தேவனாக இருந்தவர் இப்போ முதல்ல ஒரு உறவு முறைக்குள்ளே போகிறார் இல்லையா? தனக்குன்னு ஒரு குமாரனை என்ன பண்ணுறாங்கன்னா ஜெனிப்பிக்கிறாங்க, இல்லைங்களா? இப்படி ஜெனிப்பிக்கும் போது எந்த மொழியில் இயேசு கிறிஸ்து தேவனை கூப்பிட்டுருப்பாருன்னு தெரியல. ஆனால் கூப்பிட்டுருக்க மாட்டாரா? எப்படி கூப்பிட்டுருப்பார்? நீங்கள் எல்லாம் அமைதியாகிட்டீங்க. அப்பான்னு கூப்பிட்டுருப்பார், இல்லைங்களா? தேவன் முதல்ல கேட்ட வார்த்தை என்னன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்ன வார்த்தை? அப்பா அப்படிங்கிறது தான் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டுரு. அப்போ இது ஒரு மிக பெரிதான ஒரு உறவு முறை, இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு உறவு முறைக்குள்ள தேவனும் கிறிஸ்துவும் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் தேவதூதர்கள் எல்லா காரியங்களும் என்ன பண்ணப்படுதுன்னா படைக்கப்படும். சரி, இப்படி இருக்கக்கூடிய, இல்லைங்களா, ஒரு மகன் எவ்வளவு காலங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அதாவது தேவனோடு இருந்தாங்கிறது நமக்கு தெரியல. அதுக்கு ஏதாவது வசனம் இருக்கானா? இல்லை. இப்போது உலகத்தை உண்டாக்கணும், மனிதர்களை உண்டாக்கணும்னு தேவன் ஒரு விஷயம் வைக்கும்போது கண்டிப்பாக மனிதன் ஒரு நாள் என்ன பண்ணிடுவான், தவறிடுவான். அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவனுக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரியும், இல்லைங்களா? இப்படி தெரியக்கூடிய ஒரு விஷயமும் தேவனுடைய சிந்தையில் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தோம்னா அவர் கூடவே யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மகன், இல்லைங்களா? உறவு முறையில் இருக்கக்கூடிய ஒரு மகன் இருக்கார். இப்போது நம்ம அந்த ஒரு அப்பாஸ்தானத்துக்கு போயிட்டு இப்போ உங்கள்கிட்ட யாராவது ஒரு கையில் ஒரு டைரியை கொடுத்து இல்லை ஒரு பேப்பரை கொடுத்து உங்கள் மகனை பற்றி எழுதுங்க அப்படின்னு கொடுத்தா நம்ம என்ன எழுதுவோம்? அல்லது உங்கள் மகளை பற்றி எழுதுங்கன்னா நம்ம என்ன எழுதுவோம்? டப்புன்னு மனசில் வந்து சொல்லிடலாம். எதுவுமே எழுத மாட்டோமா? என்ன எழுதுவோம்? என்னது? எனக்கு பிரியமானவன். சகோதரி சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப பிரியமானவன் சொல்லிட்டு. வேறு ஏதாவது சகோதரர்கள் பக்கம் உங்கள் பையனையோ உங்கள் பொண்ணையோ பற்றி நீங்கள் ஒரு டைரியிலேயோ ஒரு பேப்பரில் எழுதணும், என்ன எழுதுவீங்க? எதுவுமே எழுத மாட்டோமா? சரி, இப்போ தேவன்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து அல்லது ஒரு விஷயத்தை கொடுத்து அவரை எழுதுங்கன்னு சொன்னால் அவர் முதல்ல தன்னுடைய மகனை பற்றி என்ன எழுதினார்னு சொல்லி பார்க்கணும்னா படிங்க சார். 1 பேதுரு 1:20. 1 பேதுரு 1:20. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து. பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் என்ன பண்ணார்னா முன் குறிக்கப்பட்டவராய் இருந்து. இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 படிக்கும்போது உலக தோற்றம் முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னா முதல்ல தேவன் எதை பற்றி எழுதுறாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு எதை பற்றி எழுதுறாரு? அப்படின்னா என் மகன் என்ன பண்ண போகிறாருங்க, சாக போகிறாரு அப்படிங்கிறத முதல்ல எழுதின ஒரு டைரியில் இந்த மாதிரி தன்னுடைய பையனுடைய மரணத்தில் எழுதின முதல் அப்பா யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பிதாவாகிய தேவன் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால தான் நம்ம பார்க்குறோம் அந்த அடிக்கப்பட்ட உலக தோற்றம் முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீசான் 14 வரக்கூடிய ஏப்ரல் 21. கரெக்டாக இல்லைங்களா? அப்போ நம்ம கவனித்து பார்க்கும்போது எந்த ஒரு அப்பாவுமே எழுத முடியாத ஒரு விஷயத்தை யார் இங்கே எழுதுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவன் தன்னுடைய டைரியில் என்ன பண்ணுறாருன்னா எழுதுறார். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல நான் என்ன எழுதுறேன்னா என் மகனுடைய மரண நாளை நான் என்ன பண்ணுகிறேன், எழுதுகிறேன், இல்லைங்களா? இது எழுதியிருந்த பாத்திரமா இல்லைங்களா? எழுதியிருந்த பாத்திரம். சரி, இந்த எழுதியிருந்த பாத்திரத்தின்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்துட்டாரானா இன்னும் வரல. அதான் உலக தோற்றம் முன்னாடி, அதுக்கப்புறம் ஆதாமினுடைய விழுகை, அதுக்கப்புறம் காலங்கள் போகணும். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராருன்னு வைங்க. இப்போ வந்துட்டு இந்த டைரியில் என்ன இருக்கோ அதன்படி தான் யார் வாழ்ந்தாகணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும்னா வாழ்ந்தாகணும், இல்லைங்களா? இப்போ இந்த எழுதியிருந்ததுக்கு மேலேயும் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. எழுதியிருந்ததுக்கு கீழேயும் வாழ முடியாது. எப்படி இருக்கும் இந்த ஒரு வாழ்க்கை முறை? அதனால தான் இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் அந்த வசனம் பொருந்தும். என்னென்னா நான் மூழ்க வேண்டிய இன்னொரு ஸ்தானம் இருக்குது, அது முடிகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுகிறேன், எவ்வளவும் நெருக்கப்படுகிறேன். இங்கிட்டும் போக முடியாது, அங்கிட்டும் போக முடியாது, இல்லைங்களா?
100% ரைட்டாக வாழணும். ஏன்னா இந்த டைரி யார் எழுதிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க அப்பா. சரி, இவர் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி எழுதினார் இந்த டைரியில், இவ்வளோ இத்தனாம் தேதி அவர் என்ன பண்ணிடுவார்னா இறந்துருவார், இவ்வளோ காலங்கள் கழித்து அவர் இறந்துருவார் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாருன்னா எழுதிட்டார். சரி, இந்த பூமிக்கு வந்த உடனே அவர் எங்கே பிறக்கணும், அதை யார் தான் எழுதுனது? தேவன் தான். யாருடைய வயிற்றில் பிறக்கணும், அதை எழுதுனதும் தேவன் தான். இல்லை இயேசு கிறிஸ்து இல்லைங்க, நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு சரியான மாவட்டம் கோயம்புத்தூர்லேயோ இல்லை இந்தியாவிலேயோ ஏதோ ஒரு இடத்துல பிறக்கிறேன்னா சூஸ் பண்ண முடியுமானா என்ன பண்ண முடியாது. சரி, நான் ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு வீட்டில் பிறக்கிறேங்கிறத கூட யார் முடிவு பண்ண முடியாது. யார் முடிவு பண்ண முடியாதுன்னா இயேசு கிறிஸ்து முடிவு பண்ண முடியாது. அதனால தான் பார்க்குறோம் இது எழுதியிருந்த பாத்திரம். சரி, இப்போது அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேம். எப்படி இந்த ஊர் நல்ல ஊரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப டாப் லெவலில் வளர்ந்த இடம்லாம் கிடையாது இல்லைங்களா. நமக்கு தெரியும் ஆயிரங்களுக்குள்ளும் நமக்கு தெரியும் இல்லைங்களா. யூதேயாவில் இருக்கக்கூடிய ஆயிரங்களில் ரொம்ப சிறியதாக எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேம் இல்லைங்களா. அப்போ தேவன் பிறக்க வைக்கும்போது கூட ரொம்ப ரிச்சான ஒரு இடங்கள்லாம் என்ன பண்ணப்படல. இஸ்ரேலில் எத்தனையோ இடங்கள் இருந்தாலும் அங்கெல்லாம் என்ன பண்ணலைன்னா பிறக்க வைக்கல. சரி, இப்போ பிறக்க வச்சார் இல்லைங்களா. இப்போ பிறக்க வச்சதுக்கப்புறம் எந்த ஊரில் வளர வச்சார்? எந்த ஊரில்? நாசரேத். சரி, இதுவாது நல்ல ஊரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறதுலையே ரொம்ப மோசமான ஊர்னா எந்த ஊர்னு சொல்லி பார்த்தோம்னா கேரக்டர் வைஸில் எந்த ஊர்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நாசரேத். அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருந்த ஒரு இன்னைக்கு நம்ம மொழி நடையில் சொல்லணும்னா ஒரு ஸ்லம் ஏரியா, தவறாக நினச்சிக்கிற வேணாம், உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். அந்த ஏரியாவில் நம்மளுடைய சகோதரி யாராவது ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வைங்க, இந்த ட்ரூத்து கேட்டதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் அவங்க இருப்பாங்களா? அதாவது நான் அந்த ஏரியாவையோ அங்கே உள்ள மக்களையும் நான் என்ன பண்ணுறதில்ல சொல்கிறதில்ல. ஆனால் அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதுலேருந்து என்ன பண்ணிடுவாங்க, வருவாங்களா இல்லைங்களா. இப்போ இயேசு கிறிஸ்து வளர்ந்தது எல்லாமே எந்த ஊர்னு சொல்லி பார்த்தோம்னா நாசரேத் இல்லைங்களா. அதனால தான் நாத்தான் கேட்கும்போது என்ன கேட்குறாருன்னா நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாகக்கூடுமோ இல்லைங்களா. வளரும் போதாவது நல்ல இடத்துல ஆண்டவர் தேவன் என்ன பண்ணியிருக்கலாம், வளர வச்சிருக்கலாம். அதுவும் கிடையாது. யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு எங்கே தான் வளரணுங்கிறத தேவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. அது எங்கே படிக்கலாம்னா அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். அதாவது பூமியினுடைய எல்லைகளை எல்லாம் இது பண்ணி ஒவ்வொரு மனிதனும் எங்கே குடியிருக்கணுங்கிறத யார் தீர்மானம் பண்ணிட்டார்னா தேவன் தீர்மானம் பண்ணிட்டார். நம்ம இங்கே தான் இருக்கணுங்கிறத யார் தான் தேவன் தீர்மானம் பண்ணியிருக்கா? தேவன் தான் தீர்மானம் பண்ணியிருக்கார். சரி, இப்படி வளர்ந்தாரு. வளரும் போதாவது நல்ல விதமாக இயேசு கிறிஸ்து வளர்ந்துருப்பாங்கடா. அதாவது நல்ல விதமாங்கிறது அவரை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 17 முதல். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது அவைகள் இல்லாதபடியினால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. அப்போ எரேமியா தீர்க்கதரிசினால எழுதப்பட்டது எப்ப நிறைவேறிச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறந்தார் இல்லைங்களா. அப்போ எதனால இந்த ஒரு தீர்க்கதரிசனம் நிறைவேறுன்னு சொல்லி பார்க்கும்போது 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் என்ன பண்ணணும்னா கொல்லணும் இல்லைங்களா. சரி, இந்த குழந்தைகள்லாம் கொண்டுட்டாங்கல்ல. இப்போ இயேசு கிறிஸ்து வளர்ந்து வரும்போது அட்லீஸ்ட் இது யாருக்காவது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக யாருக்கு தெரியுதோ இல்லை, யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும் இல்லைங்களா. மிஞ்சி போனால் மற்ற கூட இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சொல்லியிருக்கணும்னா வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன கேள்வினா, இவர் பிறக்கும்போது யாரெல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா 2, அதாவது தெய்வீக திட்டத்தில் பின்னாடி வருவாங்க, அதெல்லாம் 2வது விட்டுடலாம். ஆனால் அந்த சூழ்நிலைக்குள்ளே போய் பார்த்தோம்னா 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் என்ன பண்ணிட்டாருங்க, காலி பண்ணதுக்கு காரணமாக இருந்தவர் யார்? ஆண்டவராகிய. இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன். பிறக்கும்போதே அம்மா அவுட்டு, அவங்க அப்பாவும் என்ன பண்ணிடுறாரு, இறந்துறாருன்னு வைங்க. அந்த சூழ்நிலையில் அந்த குழந்தை என்ன சொல்லுவாங்க வளரும்போது? சிந்திக்கிறதுக்காக தான் கேட்டேன். பிறக்கும்போதே இந்த ஒரு சூழ்நிலையை வேற ஒருத்தர் மூலமாகவோ, ஏன்னா அன்றைக்கி இருந்து நிறைய தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய வேத ஆராய்ச்சி பண்ணுறவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, இருந்திருக்காங்க. ஒரு சிலர் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து இவர் தாங்கிறத என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிக்கிற அளவுக்கும் இருந்திருக்காங்க இல்லைங்களா. ஆனால் என்ன நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில், இந்த மாதிரியான விஷயங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பரிபூர்ண சிந்தையை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கும்? எங்கள் அப்பா எழுதி வச்சிட்டாருங்க, அதனால் அப்படி வாழ்ந்துடுறேன் அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் அந்த சிந்தையை உட்படுத்தாமல் போயிருக்க முடியுமா? போயிருக்க முடியாது. இதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எழுதி இருந்த பாத்திரம். இதுக்குள்ளே தான் என்ன பண்ணி ஆகணும்னா இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாகணும் இல்லைங்களா. சரி, இப்போ இதெல்லாம் விட்டுறலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அவர் நமக்கு தெரியும் 12 வயசில் அங்கே தேவாலயத்தில் இருந்தார்.
அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் நடந்து சொல்லி பார்க்கும்போது திருவிழாவில் தொலைஞ்சு போனார். அதுக்கப்புறம் வசனங்கள்லாம் எப்படி வரும்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் யாருக்கு கீழ்ப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுதுன்னா படிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 51. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இப்போ யார் கீழ்ப்பட்டிருக்காருங்களா? அதாவது யோசேப்புக்கும் மரியாளுக்குங்கிறத காட்டிலும் நம்ம எப்படி அப்பா அம்மாவுக்கு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அபூர்ண மனிதர்களுக்கு பரிபூர்ண மனிதன் என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம்? கீழ்பட்டிருக்காங்களா? எப்படி இருந்ததுக்கு இந்த சிந்தை? உதாரணத்துக்கு நம்ம பவுல் ஒரு சொல்கிற மாதிரி சொல்லட்டுங்களா? அதாவது நமக்கு தெரியும் ஆவிக்கும் மாம்சத்துக்கு என்ன இருக்குங்க? போராட்டம். உண்மையா இல்லைங்களா? ஏன்னா இப்போ நம்ம எல்லாரும் அபூர்ண சிந்தையிலிருந்து பரிபூர்ண சிந்தையில் பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ நம்மளுடைய சிந்தைக்கு ஏற்றவாறு ஒரு சகோதரன் சொன்னால் அவரை நம்ம என்ன பண்ணுவோம்? ஈஸியாக ஏற்றுக்கொள்வோம். அதை விட ரொம்ப கீழான நிலைமையில் யோசிக்கிறாரு, செயல்பாடு இருக்குன்னா அவரை நம்ம ஏற்றுக்கொள்வோமா? ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்? என்ன ஆகாதுங்க? இதான் விஷயம். ஒத்து போகுமானா ஒத்து போகாது இல்லைங்களா? அப்புறம் எப்படி இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தைக்கும் அவங்க அப்பா அம்மாவோட சிந்தைக்கு ஒத்து போயிருக்கும்? எதுங்க சார்? இல்லை, எழுதியிருந்த பாத்திரம் எல்லாமே கரெக்டு, ஆனால் எப்படி ஒத்து போயிருக்கும்? இங்கே தான் அவர் எதை விட்டு கொடுக்கணும் தெரியுங்களா? வாழும் உரிமையை என்ன பண்ணியாகணுங்க? விட்டு கொடுக்கணும். அதான் அந்த எழுதியிருந்த பாத்திரம் இல்லைங்களா? அதான் பார்க்குறோம். அவர் இந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கை என்ன பண்ணியிருக்காருன்னா வாழ்ந்திருக்கார். சரி, இதை விட நம்ம இதுக்கப்புறம்லாம் என்னென்னலாம் இருக்குது? வளர்ந்துட்டு வர்றாரு. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியில் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏற்கனவே இவர் வந்து பிறப்பார், வளருவார், ஒவ்வொரு டைமில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு எழுதியிருக்காரு இல்லைங்களா? இப்படி சொல்லும்போது தானியேல்கிட்ட தேவன் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, என் பையன் பிறப்பான், அதுக்கப்புறம் அப்படியே வளருவார், அவர் 30 வயதில் என்ன பண்ணுவார்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன பண்ணுவாருங்க? ஞானஸ்நானம் பண்ணுவார். அவரை பற்றி நீங்கள் எப்படி எழுதணும்னா பிரபுவாகிய மேசியா. படிச்சிருக்கோம் இல்லைங்களா? பிரபுவாகிய மேசியா. அப்போ தானியேல் என்ன பண்ணிட்டாரு? ஒருவேளை தேவனே என்ன பண்ணிட்டாருங்க? சொல்லிட்டாரு பிரபுவாகிய மேசியான்னு சொல்லிட்டாரு. அவர்னு சொல்லிட்டு அவர் தானியேல் புஸ்தகத்தில் எழுதிட்டாரு பிரபுவாகிய மேசியா. சரி, இதுக்கப்புறம் யோவான் ஸ்நானகன்டையும் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டார். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னுடைய பையன் 30வது வயசில் என்ன பண்ணுவாருங்க? ஞானஸ்நானம் எடுக்க வருவார். யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசியா இல்லைங்களா? அவருடைய வாயினுடைய பிறப்பில் எப்படி எழுதிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே தான் படிக்கிறோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி. இந்த சூழ்நிலை, இந்த எழுதியிருந்த பாத்திரத்துக்குள்ளே இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி கடந்து வர்றாரு அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். டைரியில் எழுத சொல்கிறார். ஒருத்தட்ட என் பையனை பற்றி பிரபுவாகிய மேசியான்னு எழுதியிருப்பா. இன்னொருத்தட்ட என்ன சொல்லிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டின்னு நீங்கள் என்ன பண்ணிடுங்க, சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த சூழ்நிலைக்கு யார் கடந்து வரணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணுங்க? கடந்து வரணும். இதுதான் பார்க்குறோம் அவங்க அப்பா எழுதி வச்சக்கூடிய பாத்திரம். சரி, இந்த பாத்திரத்துக்குள்ளே அவர் எப்படி கடந்து வர்றாரு? பாத்திரம் நம்ம சொல்கிறது வந்து பார்த்தோம்னா வாழ்க்கை முறை இல்லைங்களா? தேவன் அவருக்கென்று நிர்ணயித்து வைத்திருந்த வாழ்க்கை முறை. சரி, இப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன். எப்போ கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த யோர்தான் நதியில் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா கொடுக்குறாரு. எந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு திரளான கூட்டத்தார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஞானஸ்நானம் அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள சொல்லும்போதே யோவான் ஸ்நானகன் எப்படி சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, வரக்கூடிய கோபத்துக்கு தப்பித்து போகும்படி உங்களுக்கு இதைத்தான் என்ன பண்ணி சொல்லிட்டு இருக்காருன்னா சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்காரு. வரிசையாக நிற்கிறவங்களாம் யார் சொல்லி பார்க்குறோம்னா, யோவான் ஸ்நானகனுடைய மொழி நடையில் விரியன் பாம்பு குட்டிகள் இல்லைங்களா? இந்த வரிசையில் இப்போ யார் நிற்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ எல்லாரும் நிற்கிறவங்களாம் பாவிகளுக்கு நடுவில் யார் நிற்கிறா இப்போ? அதான் எபிரேயரில் எப்படி படிக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, எபிரேயரில் வசனம் படிச்சிடலாம். 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவர். ஆனா யாருடைய வரிசையில் நிற்கிறார்? இப்போ பாவிகளினுடைய வரிசையில் நிற்கிறார். முன்னாடி ஒரு பாவி, பின்னாடி ஒரு பாவி. சரி, இப்போது ஞானஸ்நானம் எடுக்க போகிறாரு. போகும்போது இப்போது பாவிகள் வரிசையில் தானே போயிட்டுருக்காரு. போயிட்டு அவர் யோவான் ஸ்நானகன்ட்ட சொன்னார், இதோ நீதிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ இடம் கொடுங்க, அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம்னு என்ன பண்ணிட்டாங்க. இப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? சும்மா நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். இப்போது அவர் இந்த ஞானஸ்நானம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாருன்னா ஊழியம் பண்ண போகிறார் இல்லைங்களா?
அதான் பார்க்குறோம். என்ன ஊழியன்னு சொல்லி பார்த்தோம்னா, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். இதை யாரெல்லாம் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஊரில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் பார்த்து மனம் திரும்புங்க, நீங்கள் பாவத்தில் இருக்கீங்க, பரலோக ராஜ்யம் நீங்கள் போகணும்னா மனம் திரும்பி என்ன பண்ணுங்க, அதுக்குள்ளே கடந்து வாங்க, பாவத்தை விட்டு விலகுங்கன்னு யார் பிரசங்கம் பண்ணணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணுங்க, பிரசங்கம் பண்ணணும். எதுக்கப்புறம்? ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம். சரி, இப்போ ஞானஸ்நானம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வரிசையாக நின்றுட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நிற்கிறவங்க யார்? யார்? அமைதி ஆயிட்டோம். பாவி. பின்னாடி நிற்கிறவர் யார்? முன்னாடி நிற்கிறவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, நமக்கு பின்னாடி யார் நிற்கிறா? ஒரு பாவி நிற்கிது இல்லைங்களா? அவருக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்கிறாரு இல்லைங்களா? நமக்கு முன்னாடி ஒரு பாவி நிற்கிறாரு. நம்ம ஒரு பாவம் பண்ணோம், இவர் என்ன பாவம் பண்ணாரோ இப்படி என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, யோசிச்சிருப்பாங்களா? யோசிச்சிருக்க மாட்டாங்களா? இது இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும். ஏன் தெரியும் அப்படின்னா, இதுக்கப்புறம் போய் அவர் என்ன பிரசங்கம் பண்ணணும்? மனம் திரும்புங்கள். இப்போ போய் பிரசங்கம் பண்ணால், இப்படி போய் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிற பிரசங்கம் பண்ணால், முன்னாடி நிற்கக்கூடிய பாவியும் பின்னாடி நிற்கக்கூடிய பாவியும் அல்லது ஒட்டுமொத்தமாக ஞானஸ்தானம் எடுத்த பாவிகள்லாம் என்ன யோசிப்பாங்க? பாருங்களேன், இந்த மாதிரி யாரையா நம்ம நிற்க சொன்ன நம்ம நிற்போமா? ஒரு ரவுடி கூட சேர்ந்து ஒரு நாள் கோயம்புத்தூரில் அப்படி போய் ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் போடுறோன்னா போட்டுருவோமா? ஏன் போட மாட்டோம்? நம்ம இதாக யோசிச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி வாழும் உரிமைகளை தான் யார் விட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, சரி, இப்போ மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு இவர் போய் பிரசங்கம் பண்ணால், இந்த விரியன் பாம்பு குட்டிகளாக இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் எல்லாரும் என்னை பற்றி எப்படியெல்லாம் நினைப்பாங்க இல்லைங்களா? சொல்கிறது ஒன்று, நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? இதுதான், இந்த பாத்திரம் தான் யார் எழுதிட்டாராம்? பிரபுவாகிய மேசியா. அவர் 30வது வயதில் என்ன பண்ணுவாருங்க? ஞானஸ்நானம் எடுப்பார். சரி, இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் வருது, நம்ம அந்த இடத்துல இருக்கோம். நாம் என்ன பண்ணுவோம்? புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன், யார் தப்பாக நினச்சிடாது. இப்போ நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மேல் அதிகாரி, அவருக்கு ஏதோ ஒரு மதில் பாட்டில் வேணும்னு சொல்லிட்டு நம்மளை போய் வாங்கிட்டு சொல்லிடுறாரு. போனால் ஒரு அந்த இடத்துல இப்படி கூட்டமாக இருக்கும், வரிசையில் இன்னும் வாங்கணும். போவோம்மா யாராவது? நான் இந்த மாதிரி ஒரு உண்மையான சத்தியத்தில் இருக்கேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம், இல்லை நீ கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வேலை ஏங்க அது ஒரு வேலை தானே. ஏன்னா அந்த சிந்தை இருக்குது பார்த்தீங்களா, ஏற்றுக்காது இல்லையா? இயேசு கிறிஸ்து சிந்தை மாத்திரம் கரெக்டாக இல்லைங்களா? இதுதாங்க வாழும் உரிமை. இதைத்தான் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா, என் பையன் இப்படி தான் என்ன பண்ணணும், வாழ்ந்தாகணும்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எழுதிட்டாங்க. சரி, இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்தால் நம்மளாம் என்ன பண்ணிடுவோம்னா, எதிர்த்து பேசிடுவோம், இல்லை நம்ம ஏதாவது ஒரு ரியாக்ஷன் பண்ணிடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏதாவது பண்ணாரானா அதுவும் பண்ண மாட்டாருன்னு தீர்க்க தரிசனத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா எழுதிட்டார். எப்படி எழுதிட்டாருன்னா, அவர் ஒன்றுமே அறியாத ஆட்டுக்குட்டியா இருப்பாரு. படிச்சிடலாம் சிஸ்டர் வசனம். ஏசாயா 53:7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. பாருங்க, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் அவருடைய வாயை என்ன பண்ணலைன்னா, சிந்தை துடிச்சிருக்கும், இப்படியெல்லாம் நான் செய்யணுமா இல்லைங்களா? தேவன்கிட்ட போய் முறையிட்டுலாம். எசேக்கியேல் முறையிட்டார் தெரியுங்களா? எப்படி முறையிட்டாருங்க? எசேக்கியேல் தேவன் என்ன சொன்னார்னா, இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நீ ரொட்டி சுடணும், அதுக்கு தானியம் எல்லாம் சேகரிக்க சொல்லிட்டார். சேகரிக்க சொல்லிட்டு நீ போய் என்ன பண்ணணும்னா, அதை ரொட்டி சுட்டு சாப்பிடணும். எப்படி ரொட்டி சுட்டு சாப்பிடணும்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய மலக்கழிவு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து அதை தட்டி அதில் நீ என்ன பண்ணுங்க, நெருப்பு மூட்டி அதில் நீ ரொட்டி செஞ்சு சாப்பிடணும். இது எசேக்கியேல்கிட்ட தேவன் சொன்னாங்க இல்லைங்களா? தீர்க்க தரிசனம் தான் இருந்தாலும் டைரெக்டாக அவர் பண்ணார்ல, ஒவ்வொரு விஷயமும் டைரெக்டாக என்ன பண்ணாங்கல்ல, டைரெக்டாக அங்கே நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தீர்க்க தரிசனம் இல்லைங்களா? இதை எசேக்கியேல் தேவனே நான் தீட்டானது ஒன்றையும் நான் என்ன பண்ணலை, தொட்டதே இல்லை அப்படின்னு சொன்னோன்னு ஆப்ஷனை தேவன் என்ன பண்ணாங்கன்னா மாற்றினாங்க. ஆனால் அந்தப்படி கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலைங்க, தான் வாழும்போது ஆப்ஷனை மாற்றி கேட்டதாக என்ன பண்ணலைன்னா எங்கேயுமே இல்லை. அதனால தான் படிக்கிறோம், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் என்ன பண்ணவில்லைன்னா திறக்கவில்லை இல்லைங்களா? அவர் மயிர் கத்திரிக்கு கொண்டு போகக்கூடிய ஆட்டை போல என்ன பண்ணார்னா, அப்படியே ஒன்றுமே தெரியாத அமைதியான ஒரு ஆட்டுக்குட்டியாக என்ன பண்ணியிருப்பார்னு இருந்திருப்பார். இதுதான் அவருடைய சிந்தைக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய என்னவாக இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா போராட்டம் இல்லைங்களா? இது எல்லாமே அவங்க அப்பா எழுதி வைத்திருந்த பாத்திரம். இதற்கு அடுத்து தொடர்ச்சியாக பார்த்தோம்னா, அவங்க அப்பா எப்படியெல்லாம் எழுதி வைக்கிறாரு, அந்த ஒரு கேரக்டரை எப்படி வாழணும் எழுதி வைக்கிறாருன்னா படிக்கலாம். மத்தேயு 8:17. மத்தேயு 8:17. அவர் தாமே
நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாருங்க, அவர் தாமே நம்மளுடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார் என்று யாருனால எழுதப்பட்டிருக்கான்? ஏசாயா தீர்க்கதரிசிட்ட தேவன் சொல்றார், நீங்க உங்க டைரியில் நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என் பையன் வந்து என்ன பண்ணணும், பலவீனங்கள் நோய்கள் எல்லாம் என்ன பண்ணணும், அவர் ஏற்றுக்கொண்டு சுகம் கொடுக்கணும். அப்படி நீங்கள் என்ன பண்ணிடுங்க, எழுதி வச்சிருங்க. இதை வந்து என் பையன் என்ன பண்ணிடுவார், வந்து நிறைவேற்றிடுவார் அப்படின்னு தேவன் ஏசியாட்ட சொல்லிட்டாங்க. இப்போ ஏசியா சொன்னது மாதிரியே பலவீனத்தில் 2 பலவீனம் இருக்குது. ஒன்று உள்ளான பலவீனம், இன்னொன்று வெளிப்புறமான நோய், இல்லைங்களா? உள்ளான பலவீனம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் எப்படி சொன்னிச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய இடங்களில் சொன்னிச்சு. பிசாசுகளினுடைய தலைவன் உள்ளான பலவீனம், இல்லைங்களா? அவரை யாருன்னு அறியாத ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா பிசாசுகளினுடைய தலைவன் அப்படின்னு சொன்னாங்க, இல்லைங்களா? சரி, இப்படி இந்த மாதிரி நம்மளை யாராவது சொன்னா ஏற்றுக்கொள்வோமா? யார் சொன்னால் ஏற்றுக்கொள்ளும், யார் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்? நம்மளை யாராவது இவங்க பிசாசுகளுடைய தலைவன், அப்படி வேணாம், இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆவியை சரியில்லாத ஆவி அப்படின்னு யார் சொன்னால் ஏற்றுக்கொள்வோம், யார் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்? பேர் சபையில் வந்து சொன்னா நோட்டீஸ் கொடுக்க போகிறோம், நம்மளை பார்த்து சொல்லிட்டாங்கன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், ஏற்றுக்குவோம். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு வந்துடுவோம். சொந்த சகோதரர்கள் இருக்காங்கல்ல நமக்குள்ள, அப்படி யாராவது சொல்லியாச்சுன்னா ஏற்றுக்குமா? நம்ம அமைதி ஆகிட்டோம், என்ன பண்ண மாட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, புறஜாதிலாம் சொல்லலை. யார் சொன்னாங்க தெரியுங்களா? சொந்த சகோதரர்கள். எப்படி இருந்திருக்கும் இந்த சிந்தை? இதுதான் அவங்க அப்பா எழுதி தந்து பார்த்தோம். இது உள்ளான பலவீனத்தில் ஒன்று. வெளிப்புறமான பலவீனம்னு ஒன்று இருக்கு, இல்லைங்களா? நோய்கள். இதை 2 நிமிஷம் நம்ம விட்டு பார்க்குறதுக்கு நம்ம பார்க்க மாட்டோம். பார்ப்போமா? இந்த மாதிரி உள்ள ஒரு மனிதனை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, தொட்டு சுகமாக்கியிருக்கார், இல்லைங்களா? பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு. ஒரு 100 டிகிரி அடிக்குது ஒரு பையனுக்கு காய்ச்சல், அந்த பையனோட நம்ம வீட்டு பிள்ளைய சேர விடுவோமா? ஏன் சேர விடுவோமா? இல்லை, அமைதி ஆகிட்டோம். தெரியுது அவருக்கு ஒரு பயங்கரமான ஃபீவர் அந்த பையனுக்கு, சேர விடுவோமா? நம்ம அமைதி ஆகிட்டோம். அப்போ சேர விடணும்னு சொல்கிறீங்களா பிரதர்னா? அப்படி நம்ம சொல்ல வரல. உதாரணத்துக்கு கேட்குற, சேர விடுவோமானா, ஐயோ ஒட்டுவா ரொட்டி என்ன ஆயிரும், காய்ச்ச ஒட்டிக்கும், இல்லைங்களா? அப்படி யோசிக்கக்கூடிய நமக்கே எப்படி இருக்குன்னா, தன்னுடைய பிள்ளை மாத்திரம் இப்படியெல்லாம் நடக்கணுங்கிற வாழ்க்கை முறையை தேவன் எழுதியிருக்காருன்னா, எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை நேசிச்சிருப்பார். நேசிச்சாரா, நேசிக்கலையா? நேசிச்சா. அப்போ உங்கள் பிள்ளையை மாத்திரையா நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். நம்ம அப்படி செய்வோமா? நாம் நம்ம பிள்ளையை நேசிக்கிறோம் தானே, அப்படி செய்வோமான்னு நம்ம செய்ய மாட்டோம், இல்லைங்களா? அதான் தேவனுடைய அன்பு. இதெல்லாம் யாருக்காக அப்படின்னு நம்ம அல்டிமேட்டாக யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய கண்கள் கலங்க ஆரம்பிச்சிடும். யாருக்காக சொல்லி பார்த்தோம்னா நமக்காகத்தான் அவர் என்ன பண்ணாருன்னா செஞ்சார். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து இப்படியே ஒவ்வொரு பாத்திரத்தையும் குடித்து ஒரு காலகட்டம் வரும்போது நம்ம வசனம் படிச்சுங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். பாருங்க, மனுஷகுமாரன் தம்மை குறித்து, இது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேல் வீட்டு அறைக்கு போகிறார், இல்லைங்களா? அதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதுக்கு பின்னாடி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு எடுத்துக்கலாம். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், இல்லைங்களா? இப்படி தான் ஒவ்வொன்றையாக கடந்து அவருடைய வாழ்க்கையில் கடைசி இருக்கக்கூடிய 21 மணி நேரம், இல்லைங்களா? நீசான் மாதத்தினுடைய ஆரம்ப சாயங்காலத்தில் எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மேல் வீட்டறைக்கு போகிறாங்க. மேல் வீட்டறையில் எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர் இருந்தாங்க. இந்த 12 பேருக்கும் ஒரே சிந்தையான கிடையாது, 12 விதமான சிந்தை. இந்த 12 விதமான சிந்தைக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கணுங்கிறத கூட தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா எழுதிட்டாங்க. ஏன் நம்ம 12 விதமான சிந்தைன்னு சொல்கிறோம் அப்படின்னம்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிந்தை, இல்லைங்களா? யூதாஸுக்கு என்ன சிந்தை அப்படின்னா, நீங்கள் இதில் படிக்கிறதாலும் படிச்சிடலாம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 44வது வசனம். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று. பாருங்க, இப்ப யூதா சொல்றாரு என்னன்னா, நான் யாரை முத்தம் செய்யறனோ அவன் தான் உங்களுக்கு வேண்டிய ஆளு. நீங்க அவனை எப்படி கூட்டிட்டு போகணுமா? கூட்டிட்டு போறன்னு முடிவாயிடுச்சு. இல்ல இவர் என்ன குழு கொடுக்குறாருங்க, குறிப்பு என்ன கொடுக்குறாருங்க? அது முழுசா படிச்சுங்க சிஸ்டர். காட்டி கொடுக்கிறவன் முத்தம் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லி இருந்தார். குறிப்பு யார் சொல்றாருங்க? யூதா சொல்றாரு. என்னன்னா, நான் யாரை முத்தம் கொடுக்கணும் அவரை நீங்க என்ன பண்ணுங்க, எப்படி கூட்டிட்டு போகணுமா? பத்திரமா கூட்டிட்டு போங்க. அவருக்கு என்ன எதுவுமே என்ன பண்ணிடக்கூடாது, ஆயிடக்கூடாது, இல்லைங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்துவும் வேணும்,
அதே நேரத்தில் எனக்கு சுயமும் என்ன பண்ணுங்க வேணும், எனக்கு காசும் வேணும். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன ஆயிடக்கூடாது, எதுவும் ஆயிடக்கூடாது. ஆனால் உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், முத்தம் கொடுத்து நான் காட்டி கொடுத்துட்டேன் இல்லைங்களா. 2 விதமான சிந்தை. யார்? யூதாஸுக்கு இந்த மாதிரியான சிந்தை. இவரும் அந்த மேல் வீட்டு அறையில் தான் இருக்கார். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்களில் யார் பெரியவனாக இருப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயும் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா போட்டி இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி சிந்தை உள்ளவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு இருக்காங்க. சரி, இவங்க மத்தியில் இயேசு கிறிஸ்து எப்படி வாழணும், அந்த இடத்துல எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படிச்சிடலாம் சிஸ்டர் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமார்த்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமார்த்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும். தாழ்மை உள்ளவர் இல்லைங்களா. அங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா 12 விதமான சிந்தை ஒவ்வொன்றா யோசிச்சுட்டு இருக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்கு? நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் என்ன பண்ணிட்டு இருக்குங்க, யோசிச்சுட்டு இருக்கு. இந்த சிந்தையை என்ன பண்ணணும்னா மாற்றணும், தன்னுடைய சிந்தையை வைத்து இல்லைங்களா. அதனால தான் அங்கே கேட்குறாங்க என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த கால் கழுவக்கூடிய நேரத்தில் எல்லாரையும் பார்த்து உங்களில் பெரியவனாக இருக்கணுங்கிறதெல்லாம் கரெக்டு தான், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு பந்தி இருப்பவனோ பணிவிடை செய்வனோ இதில் யார் பெரியவன் கேட்டார். யார் பெரியவன் நீங்கள் சொல்லுங்கள். பந்தி இருக்கிறவர் இல்லைங்களா. பந்தி இருக்கிறவங்க தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பெரியவங்க. அதனால் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிடுங்க, பந்தி இருங்க, உங்களுக்கு பணிவிடை செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த தாழ்மைங்கிற ஒரு கேரக்டர் என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே காமிச்சு ஒவ்வொருத்தருடைய கால்களையும் கழுவி என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படியே நிறைவேற்றினார். உண்மை தானே? பந்தி இருக்கிறவங்க பெரியவங்களா, பணிவிடை செய்கிறவங்க பெரியவங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போனால் நமக்கு தெரிஞ்சிடும் யார் பெரியவங்க. பந்தி இருக்கிறவங்க அதை கொண்டு வா, இதை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாத்தையும் சகிக்கக்கூடிய அந்த சிந்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க பெரிய விஷயம். நீங்கள் எல்லோரும் பெரியவங்களாக இருந்துட்டு போங்க. அந்த பந்தி இருக்கக்கூடிய விஷயத்தில் பணிவிடை செய்கிறதுன்னு முடிவாகி போச்சுன்னா அதில் யார் இருப்பாங்கிறதுக்கு சரியாக அங்கே வாழ்ந்து காட்டினவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து தான். பந்தி எல்லாரும் இருக்க வைக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் பணிவிடை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் யூதாசும் இருப்பார். அவருடைய காலை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், கழுவி ஆகணும். இதுதான் வந்து பார்க்குறோம்னா தேவன் அவருக்கு சகரியாட்ட சொல்லியிருந்த எழுதியிருந்த பாத்திரம் அந்த தாழ்மைங்கிற ஒரு குணலட்சணம் அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் கவனித்தோம் இல்லைங்களா, இப்படி ஒரு பிள்ளை நமக்கு வந்து பிறந்தா எப்படி இருக்கும்? அதெல்லாம் இந்த மாதிரிலாம் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். இல்லை கேட்கலாம், அந்த மாதிரி பிள்ளைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன கொடுப்பீங்க? என்ன சார், இப்படி ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பிள்ளை நமக்கு இருந்தால் நம்ம என்ன பரிசு நீங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், என்ன பரிசு கொடுப்போம்? என்ன கேட்டாலும் கொடுப்பீங்க இல்லைங்களா. என்ன கேட்டாலும் கொடுப்பீங்க இல்லைங்களா. அவங்க அப்பா அவருக்கு என்ன பரிசு கொடுத்தாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மரணம்ங்கிறது ஏற்கனவே கொடுத்தாரு. ஆனால் அதை எப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவ்வளவு கீழ்ப்படிதலை காட்டக்கூடிய பையனை எப்படி நம்ம பார்ப்போம் சொல்லும்போது இப்போ நீங்களே சொன்னீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேங்க இல்லைங்களா. என்னுடைய உயிரிலும் மேலே நான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க இல்லையா. ஆனால் இவங்க அப்பா எப்படி இவரை பார்த்தாரு, எப்படி இவருக்கு பண்ண போகிறாரு, இந்த கீழ்ப்படிதலை காட்டிருக்கக்கூடிய குமாரனை எந்த அளவுக்கு எடை போட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அதாவது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சமாரியாவில் ஒரு பஞ்சம் வந்துச்சு இல்லைங்களா. சமாரியாவில் ஒரு பஞ்சம் வந்துச்சு. ஒரு கழுதையினுடைய தலை எவ்வளோ தெரியுங்களா? எவ்வளவு? ஒரு கழுதையினுடைய தலை. சமாரியாவில் ஒரு பஞ்சம் வந்துச்சு இல்லைங்களா. சமாரியாவில் ஒரு பஞ்சம் வந்துச்சு, நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. எவ்வளோ ஒரு கழுதையினுடைய விலை எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 80 வெள்ளிக்காசு இல்லைங்களா. இவ்வளவு நேசித்த பையனுக்கு அவங்க அப்பா எந்த அளவுக்கு விலை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கழுதையினுடைய தலை 80 வெள்ளிக்காசு, மனுஷகுமாரனுடைய விலை எவ்வளோ தெரியுங்களா? 30. இதையும் என்ன பண்ணிடுங்க, சகரியாட்ட சொல்லிவிட்டு டைரியில் எழுதிருங்க, நோட் பண்ணிடுங்க. என் பையன் அதிகமான விலைக்கெல்லாம் என்ன பண்ணிடக்கூடாது, விலை போயிடவே கூடாது. ஏன்னா என் பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையன் என்ன பண்ணி ஆகணும்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப லீஸ்டாக நான் என்ன பண்ணுறேன், விற்கிறேன். சமாரியாவில் ஒரு கழுதைக்கு கூட 80 வெள்ளிக்காசு என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா என் பையனுடைய விலை எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 30 வெள்ளிக்காசு. அதையும் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தீர்க்கதரிசிகள் மூலமாக எழுதி வச்சிட்டார். படிச்சுங்க சிஸ்டர். சகரியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கூலியாக எவ்வளோ வெள்ளிக்காசு நிறுத்தாங்களா? 30 வெள்ளிக்காசு. நல்லா கவனிச்சிங்கன்னா
நம்ம உலக வழக்கத்தில் நம்ம எல்லாம் அன்றாட செய்திகளில் கேட்குறது தானே. ஒரு திருடனை கண்டுபிடிக்க முடியவே இல்லைன்னு வைங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு, கண்டுபிடிக்கவே முடியல, என்ன பண்ணுவாங்க? என்ன சிஸ்டர்? ஒரு விலை நிர்ணயிப்பாங்க. என்னென்னா, இந்த சோயின்ஸோ பர்சனை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தக்க சன்மானமாக எவ்வளோ 5 லட்சம் அப்படிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிர்ணயிப்பாங்க. லட்சக்கணக்கில் தான் என்ன பண்ணுவாங்கன்னு நிர்ணயிப்பாங்க. 1000 2000 அப்படிலாம் என்ன பண்ண மாட்டாங்க. நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா விளம்பரம் எல்லாமே இல்லைங்களா. ஒரு திருடனுக்கு இந்த பூமியில் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் எல்லாம் இவ்வளோ நிர்ணயிக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பா நிர்ணயித்த விலையை வந்து சும்மா ப்ராக்டிக்கலாக நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 30 வெள்ளிக்காசு அப்படிங்கிறது நம்ம ரசல் பிரதர் அவங்களுடைய காலத்தில் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா $20. சரி, டாலரு இப்போ விட அப்போ அதிகமாக இருந்துச்சா குறைவாக இருந்துச்சுங்களா? இந்தியன் ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம், அப்போ கம்மியாக தானே இருந்திருக்கும் இந்தியன் ருபீஸ்க்கு இல்லைங்களா. சரி, $20 அப்படியே எடுத்துக்கிறலாம். $20 இல்லை, $30 கூட நீங்கள் போட்டுக்குங்க. $20 விலையை நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் $30 எவ்வளோ இருக்குமோ நீங்கள் போட்டுக்குங்க. இன்றைக்கி $20 விலை எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 1666.69 பைசா. அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 1700 கூட என்ன பண்ணல, எது தொடரலைன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 30 வெள்ளிக்காசு என்ன பண்ணலைங்க, தொடரலை. ஒருவேளை நமக்கு தெரியல, நம்ம போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸே எவ்வளோ இருக்கும், 2000 ரூபாய்க்கு இருக்கலாம். நான் சும்மா ஒரு உதாரணத்தை சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் இல்லைங்களா. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுக்கு தேவன் நிர்ணயித்த விலை எவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கணக்குப்படி வெறும் 1500 அவ்வளோ சொல்ல முடியும். 30 வெள்ளிக்காசு. அவருடைய ரசல் பிரதர் அவங்க காலத்தில் $20 என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க. எப்படி இருக்கும்? இதுதான் தேவன் அவங்க எழுதி வைத்திருந்த கூடிய பாத்திரம் இல்லைங்களா. ரொம்ப எப்படி இருக்கு, வினோதமாக தான் இருக்கும். அப்போ பார்க்குறோம். இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் இவருக்கு இந்த 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட நபர் இருப்பார் இல்லைங்களா, அது அந்நியனோ தூரத்து சம்மந்தமோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே வசனம் படிச்சிருங்க சிஸ்டர். 41 சங்கீதம் 9 என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும். பாருங்க, இங்க யாரை பத்தி சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜூதாஸ் அவங்கள பத்தி சொல்றாரு, என் பிராண. சரி, இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் யார் நீங்க சொல்லுங்க. அடிக்கடி யாரை கூட்டி போவாரு? யோவான். அன்பாய் இருந்த சீசன்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னு வைங்க, இயேசு கிறிஸ்து யார் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க? என் பிராண. நம்ம பொதுவாக எப்படி சொல்லுவோம், அந்த பிராண உயிர் நண்ப யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துக்கு உயிர் நண்ப யாருங்க? யூதாஸ் காரியத் இல்லைங்களா. அப்போ என்னோட பிராண சிநேகிதவன் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷன் என் மேலே என்ன பண்ணாருன்னா குதிங்கால தூக்குனார் இல்லையா. இந்த மனுஷனை பற்றி தான் அவர் தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, இந்த மாதிரி ஒருத்தர் தான் காட்டி கொடுக்கணும்னு தேவன் டைரியில் என்ன பண்ண சொல்லிட்டாரா, எழுத சொல்லிட்டாரு. அதான் படிக்கிறோம், படிங்க. யோவான் 13:18 உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. இது அப்போ வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாங்கன்னா யாரோ ஒரு தீர்க்கதரிசியை யார் சொல்லியிருக்காங்க? யார் சொல்லியிருக்காங்க? தேவன் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருக்கு ரொம்ப தூரத்துல இருந்து அங்கிருந்து இங்கிருந்து வந்தாலும் அந்த வேதனை வராது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப உடன் சகோதரனை என்ன பண்ணுங்க, அந்த ஒரு காரியம் பண்றதுக்கு வைங்க. அவருடைய சிந்தை என்ன பண்ணட்டும், பாடுபடட்டும் அப்படின்னு தேவன் விரும்பினாரா? நீங்க சொல்லுங்க, அப்படி விரும்பினாரா? தேவன் விரும்பினாரா? விரும்பலையா? எபிரேயர்ல டைரக்டாக வசனம் இருக்கு இல்லைங்களா. ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினாலே அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம வசனம் படிக்கிறோமா இல்லைங்களா. யார் பண்ணதுன்னா தேவன் பண்ண. அப்போ இதெல்லாம் பார்க்குறோம். இந்த பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசமாக தான் இருக்குது. இதுலேயும் இன்னொரு டிஃப்ரெண்டான பாத்திரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த அப்பாவுமே இந்த உலகத்தில் செய்ய முடியாத ஒரு இது. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா என் பையன் கடைசியில் வந்து மரணம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு நேராக போகும்போது அவரை எப்படி நீங்கள் கூப்பிட்டு வரணும், ராஜ மரியாதை பண்ணலாம் என்ன பண்ணிடக்கூடாது. தப்பி தவறி கூட ஒரு வேளை அவர் வந்து அங்கே தேவாலயத்தில் போதித்தார் அப்படின்னு கூட நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, கருணை காட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி பிடிக்க வந்தாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஒரு கல்லணை பிடிக்க புறப்படுகிறது போல என்ன பண்ணாங்கன்னா புறப்பட்டு வந்தாங்க. இதை யாரை எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
தேவனே என்ன பண்ணிட்டாங்க, பழைய ஏற்பாட்டை எழுதிட்டாங்க. படிங்க சிஸ்டர். மத்தேயு 26:55 முதல். அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. பாருங்க, இவர் சொல்றாரு, நம்ம ரட்சகர் சொல்றாங்க, இயேசு ஜனங்களை நோக்கி கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல என்ன பண்ணீங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னா புறப்பட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் தேவாலயத்தில் இருந்தேன், உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணல, பிடிக்க வரல. எனக்கு தெரியும் நீங்களா செய்யலை, இதை யார் செய்ய வச்சிட்டாருன்னா என் தேவன் என்ன பண்ணிட்டாங்க, என் குமாரன். அப்படிலாம் நீங்கள் போய் தேவாலயத்தில் இருக்கும்போதெல்லாம் போய் என்ன பண்ணிடாதீங்க, பிடிச்சிங்கன்னா ஒரு உபதேசியாரை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கைது பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன ஆயிரும், ஒரு கூக்குரல் வந்துடும். அப்படிலாம் இல்லாமல் என் பையன் எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு இந்த மாதிரி யாராவது பண்ணுவோமா, ஸ்கூலில் ஒரு பையன் சரியாக படிக்காத பையனோட நம்ம பையன் சேர்ந்து விளையாடுறான்னா, நம்ம பிள்ளை சேர்ந்து விளையாடுறான்னு நம்ம பார்க்குறோம், உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஆக்ஷன் என்ன பண்ணுவோம், அந்த மிஸ்கிட்ட போய் என்ன பண்ணுவோம், ரகசியமாக சொல்லுவோம், என் பையனை என் பொண்ணை என்ன பண்ணாதீங்க, அது அந்த பையன் ஏற்கனவே ஒரு மக்கு. ஆனால் இவங்க அப்பா என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்படிலாம் இல்லை, என் பையன் உலக பார்வைக்கு அந்த ஜனங்கள் மத்தியில் எப்படி தான் இருக்கணும்னா ஒரு திருடனை போலத்தான் என்ன பண்ணணுங்க இருக்கணும். எல்லார் மத்தியிலையும் இந்த இடத்துல அவர் அந்த கல்லன்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை வரும்னா ராபரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ராபரினா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, வழிப்பறி. அதனால தான் ஊரே என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா யாரை பிடிக்க போனாங்க, அதான் சொல்றாரு, ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரனை பிடிக்க வர்றது போல யாரை பிடிக்க வந்திருக்கீங்க, என்ன பிடிக்க வந்திருக்கீங்க. ஆனால் இது நீங்களா பண்ணலை, எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாங்க, எழுதிட்டாங்க இல்லைங்களா. இதெல்லாம் எப்படிங்க இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை தாங்கியிருக்கும். அதான் வாழும் உரிமையை என்ன பண்ணுறது, நியாயமாக தோன்றக்கூடிய விஷயம் இல்லைங்களா, ஈடுபலின்னு கொடுக்கறதுக்குன்னு முடிவாயிருச்சு. அது எப்படி வேணாலும் தேவன்கிட்ட என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஆனால் இப்படித்தான் கொடுக்கணுங்கிறத தேவன் நிர்ணயித்து வச்சதுக்கப்புறம் அதன்படி வாழ்கிறது தான் என்னன்னு சொல்லி பார்க்குறோம்னா அந்த ஜீவிக்கும் உரிமையை விட்டு கொடுக்குறது இல்லைங்களா. சரி, இது மட்டும் பண்ணால் போதாது, அடுத்து ஒரு பெரிய இது பண்ணணும். என்ன அடுத்து உங்கள் பையனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே தான் நம்ம கவனிச்சு படிக்கிறோம். அதாவது அவரை சும்மாலாம் கூட்டிகிட்டு வந்துடாதீங்க, அவரெல்லாம் கூப்பிட்டு வருவீங்க இல்லையா, அப்புறம் எப்படி அப்போ ஒரு நல்ல ரியாலிட்டியாக நம்ம பேசணும், ஒரு நம்ம மொழி நடையிலே பேசுகிறோம். நீங்கள் ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரனை பார்த்தா ஊரே என்ன பண்ணுவாங்க, காரி பரவாயில்ல, வசனம் இருக்கு நம்ம சொல்லிதான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லைங்களா. அதனால தான் நம்ம வசனம் படிக்கிறோம். ஏசாயா 50:6. ஏசாயா 50:6. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. பாருங்க, அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அவருடைய முதுகையெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா உழுத நிலம் போல என்ன பண்ணியிருக்காங்க, ஆக்கியிருக்காங்க. இதோட தான் அவர் போய் என்ன பண்ணுறாங்க, சிலுவையில் என்ன பண்ணுறாங்க, அடையிறாங்க. ஆனாலும் அதை கூட தாங்கிக்கலாம் இல்லைங்களா. இப்போ நம்மளை யாராவது பார்த்து, ரோட்டில் போகிறவங்க யாராவது பார்த்து காரி உமிழ்ந்து முகத்தில் துப்பானா அப்படி தூரமாக துப்புறாங்கன்னு எப்படி இருக்கும், யோசிக்க கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா. இதுதான் யாருக்கு நடந்துக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துக்கு இல்லைங்களா. அப்போது அதான் படிக்கிறோம், உமிழ்நீருக்கும், அதாவது உமிழ்நீருக்கு என் முகத்தை என்ன பண்ணலைன்னா மறைக்கவே இல்லை. அந்த பொதுவாக இந்த எச்சில் ஒரு 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 காரியத்தை வெளிப்படுத்தும். என்ன காரியத்தை வெளிப்படுத்தும்னா ஒரு அருவருப்பை தான் இந்த எச்சில் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா வெளிப்படுத்தும். நம்ம ரோட்லேயே போகும்போது ஏதாவது ஒன்று பார்த்துட்டோம், ஏதோ ஒரு ஸ்மெல் நம்மளோட இதில் நம்மள அறியாமலே என்ன பண்ணும், மைண்டில் போய் அந்த ஒரு அருவருப்பை வெளிப்படுத்தும் பார்த்தீங்களா. இதைத்தான் அங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு காட்டணுங்கிறது தான் தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, என் பையன் அவர் யாருனாலையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு பாத்திரமாக இருக்கணும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தோம்னா உமிழ் நீரை அவர் மேலே என்ன பண்ணுங்க, துப்புங்க. நீங்கள் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவ தேவன் நேசிச்சாரா நேசிக்கல, இவ்வளோ நேரம் படிச்சு சொல்லுங்கள், நேசிச்சாரா, நேசிச்சா நீங்கள் உங்கள் பையனோடு பண்ணுவீங்களா, நேசிச்சிருக்காரா நேசிக்கலையா, நம்மளால் பதில் என்ன பண்ண முடியாது. இப்படி ஒரு தகப்பன் கொடுமைப்படுத்த முடியுமா, அப்போ நம்ம சொல்லவே கூடாது. தேவன் அந்தளவுக்கு அப்படி அவர் சிந்தையில் என்ன யாரை வச்சுட்டு பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளை வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கார் இல்லைங்களா. அடுத்து இவரை இப்படியே விட்டாலாம் ஆகாது. இவருக்கு முடிவுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா இவரை ஊரே என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா சபிக்கணும். அந்த சபிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா படிங்க சிஸ்டர்.
கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ இவரை எப்படிதான் அந்த எந்த சின்னத்துல தான் அறையணும்னு சொல்லி பார்த்தோம்னா, சிலுவை சின்னம் சபிக்கப்பட்ட சின்னத்துல என்ன பண்ணிருங்க, அரைஞ்சணும் அப்படிங்கிறது கூட தேவனை என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா எழுதிட்டாங்க. நியாயப்பிரமாணங்கள்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா எழுதிட்டாங்க. இதன்படியே தான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா வாழ்ந்துட்டு இருக்காரு. சரி, இந்த சிலுவை இருக்கு இல்லையா, இயேசு கிறிஸ்து யாரு? ஒரு யூதன். அவருடைய குலத்தொழில் என்ன? மார்க் 3 நினைக்கிறேன். இவன் தச்சன் அல்லவா அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? டைரெக்டாகவே என்ன இருக்கும், தச்சனா தச்சனுடைய குமாரனா எனக்கு சரியா தெரியல, இருக்கு இல்லைங்களா? இந்த சிலுவை மரம்னா யார் பண்ணக்கூடிய ஒர்க்கு? யார் பண்ணக்கூடிய ஒர்க்கு? இவர் குறிப்பிட்ட காலங்கள் தச்சன் வேலை தான் பார்த்துருக்காருங்கிறது ஹிஸ்ட்ரியில் என்ன இருக்குன்னா ரெக்கார்டு இருக்குது. பட் பைபிளில் வசனம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நம்ம படித்தோம் இல்லைங்களா, அவங்க தகப்பனோடு அவர் என்ன பண்ணியிருந்தார், கீழ்ப்படிந்து இருந்தார்னு படிக்கிறோம் இல்லைங்களா? சரி, இப்போ சிலுவைகள் யாருக்காக செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த குற்றவாளிகளுக்காக செய்யக்கூடியது தான். இது ஒருவேளை இயேசு கிறிஸ்து செய்யலைனாலும் விடுங்க, கார்பெண்டராக இருக்கக்கூடிய இன்னொருத்தர் பண்ணியிருப்பார் இல்லையா? இந்த சிலுவையை பார்க்கும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு என்ன வந்திருக்கும்? ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, எழுதியிருக்குல்ல, இதுதான் ஒரு நாள் என்ன பண்ண போகுது, என்னை சுமக்க போகுது. இது யார் எழுதிட்டா? இந்த ஒரு பாத்திரத்தை எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா எழுதிட்டாங்க. சரி, இப்போ சிலுவையில் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், முதுகெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா உழுதுருக்குன்னா நமக்கு தெரியும், அந்த சதைகள்லாம் பிறண்டு இருக்குது. இப்போ கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. அதாவது நம்ம இப்போ வெயில் காலத்தில் தான் நம்ம இருக்கோம். நம்மளால் இன்றைக்கி பகலில் வெயிலெலாம் என்ன பண்ண முடியல, வர முடியல. இதை விட 10 மடங்கு அதிகமாக உள்ள தேசங்கள் தான் இது வெயில், அதாவது வெப்பநிலை அதிகமாக உள்ள இடங்கள் தான் எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா நம்ம ரட்சகர் வாழ்ந்த தேசங்கள். இப்போ அதுவும் கொல்கத்தா ஊரினுடைய அவுட்ரு, அங்கே சிறுவையில் அப்படி அரையும் போது 2 கை இழுத்து அடித்தா நமக்கு தெரியும். இப்போ நல்லா கவனித்து பார்த்தோம்னா, இப்போ வெயிலில் நிறுத்தின உடனே சரீரத்திலேருந்து அடுத்து என்ன வர ஆரம்பிக்கும், வேர்வை. இப்போ ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, முதுகு முழுது நிலம் போல் இருக்குது, உப்பு நீர் தானே வேர்வை. இது படும்போது என்ன ஆகும், அப்படியே சரியான எரிச்சல் என்ன பண்ணோம்னா எப்படி இருக்கும் இது ஒவ்வொருத்தரும். இப்படி இருக்கும்போது வனாந்தரங்களில் இப்படி ஒரு ரத்த கவிச்சியை பார்த்தா உடனே என்ன வரும், பறவைகள்லாம் என்ன பண்ணோம்னா வரும், வந்து என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு நிற்கிறாரு, பின்னாடி முதுகில் வந்து ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு சதையை மாத்திரை அப்படி இழுக்குதுன்னா ஷூ அப்படின்னு கூட என்ன பண்ண முடியாதுங்க. நடந்துச்சாங்கிறதுக்கெலாம் நமக்கு வசனம் இல்லை, நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இதுதான் வந்து பார்க்குறோம். இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா சிலுவையில் அரையணும். சரி, அரைஞ்சா கூட பரவாயில்ல. அந்த ஊர் வழியில் போகும்போதெல்லாம் ஜனங்கள் இப்போ இயேசு கிறிஸ்துவ என்ன பார்க்கணும், கொல்கத்தா மலையில் அரையும் போது என்ன பார்க்கணும், கொல்கத்தா மலைக்கு ஒரு சிறப்பு இருக்குது. திருடர்களை என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே அடைக்கக்கூடிய இடம். அந்த வழிப்போக்கர்கள்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா காரி என்ன பண்ணுவாங்க, தலையை துலுக்கி காரி, இது ஒரு வழக்கம் இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ அங்கே யார் நிற்கணும்னு சொல்லி தேவன் எழுதிட்டாங்கன்னா, என் பையன் கடைசியாக போய் அடிபட்டு தனியாலாம் சிலுவையில் நிற்கக்கூடாது, கூட என்ன பண்ணிருங்க, என்ன பண்ணிருங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த கல்வர்களை மத்தியில் என்ன பண்ண சொல்லிட்டாங்கன்னா தேவன் நிற்க வச்சுட்டாங்க இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கும். அக்கிரமக்காரரில் படிச்சிருங்க சுவாசனம். மார்க் 15:27 முதல் அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்லரை அவருடைய கூட சிலுவையில் அறைந்தார்கள். பாருங்க, வலது பக்கத்தில் ஒருவரும் இடது பக்கத்தில் ஒருவரும். அதை பார்க்குறோம், அக்கிரமக்காரரில் ஒருவர் இல்லைங்களா? என் பையன் பார்க்கும்போது அவர் எப்படி இருக்கணும், எல்லாருடைய பார்வையில் அங்கே பூவோடு சேர்ந்த நாரும் என்ன பண்ணுவோம், மணக்கும் சொல்கிற மாதிரி இங்கே இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை இப்போது இங்கே போகிற ஜனங்கள்னால எப்படி பார்க்கப்படும். ஏதோ வெளியூர்காரவங்க போகிறாங்க, இவர் வந்து இவ்வளோ நாள் உபதேசம் பண்ணார், ஊழியம் பண்ணார்னா யாருக்கா தெரியுமா? ஏதோ திருடி இருப்பாங்க உங்களுக்கு. 3 திருடர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, தொங்கிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த அப்பாவும் எந்த பையனுக்கும் செய்ய முன்வராத தியாகங்களை யார் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பிதாவாகிய தேவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? இதெல்லாம் இதிலேருந்து வெளில வர முடியுமா, தப்பிக்க முடியுமானா தப்பிக்க என்ன பண்ண முடியாது. ஏன்னா அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் அப்படிங்கிற வேத வாக்கியம். அதனால தான் பாடத்தினுடைய ஆரம்பத்திலே நம்ம கொடுத்தோம், உங்கள் பையனை பற்றி எழுத சொன்னால் நீங்கள் என்ன எழுதுவீங்க, இப்படிலாம் எழுதிடுவோமா? நம்ம எழுதிடுவோமா? வாய்ப்பே கிடையாது. அடித்து போட்டால் கூட என்ன பண்ண மாட்டோம். ஆனாலும் நம்ம அவ்வளோ பெரிய நல்லவங்களா அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுதானா? இல்லை.
பைபிள் சொல்லும்போது மத்தேயுல பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க நினச்சிருக்கீங்களா? நல்ல ஈவை கொடுக்க நினச்சிருக்கீங்கன்னா எப்படிங்க தேவனால் இதெல்லாம் முடிஞ்சுங்கிறது நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது இல்லைங்களா? சரி, இப்போது அக்கிரமக்காரில் ஒருத்தராக தான் நிறுத்தியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? என் பையனுக்கு சிறந்ததாக அடுத்து என்ன என் பையனுக்கு செய்யலாம் அப்படின்னா, அவர் சாகும்போது என்ன பண்ணிடக்கூடாது, அப்படியெல்லாம் சித்தரக்கூடாது. அவர்கிட்ட மிச்சமாக ஒன்று இருக்குது, அதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸை என்ன பண்ணிடுங்க, எடுத்துருங்க இல்லைங்களா? அதையும் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்கனவே எழுதிட்டார். படிங்க சிஸ்டர். மத்தேயு 27:35 அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். பாருங்க, அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கிட்ட இருந்து ட்ரெஸ்ஸையும் என்ன பண்ணிட்டாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம பையனோ பிள்ளையோ போகிறாங்க, பையன் போகிறாருன்னு வைங்க, ஒரு சின்ன பையன், ஒரு 3வது 4வது படிக்கக்கூடிய பையன், அவருடைய பனியை லைட்டாக கிழிச்சு விட்டு, சட்டை பையெல்லாம் கிழிச்சு விட்டு அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்புவோமா? அப்படி அனுப்பக்கூடிய அப்பா அம்மா யாராக இருக்குமா? நம்ம எல்லாம் அமைதியாகிட்டோம், இருப்போமா? ஆனால் இருக்கிற உடையும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதிட்டாருன்னா, இந்த தீர்க்க தரிசனத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே படிச்சிருக்க மாட்டாருங்களா? படிச்சுட்டு இவருடைய சிந்தை எப்படி இருந்திருக்குங்க இல்லைங்களா? அதான் பார்க்குறோம். பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் இல்லைங்களா? அதான் அந்த ஒரு விஷயம். சரி, இப்போது இருக்கிற உடையும் எடுத்தாச்சு. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அடுத்து நம்ம கவனித்து பார்க்குறோம்னா அடுத்த தேவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ கடைசியாக இருக்கார் எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, படிங்க சிஸ்டர். யோவான் 19:28 அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். பாருங்க, எல்லாம் என்ன பண்ணுச்சுங்க, முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா தாகமாய் இருக்கிறேன் என்றார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதில் அதாவது என்னன்னு சொல்லி கவனிச்சோம்னா, இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட இருந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டார். பேர், புகழ் ஏதாவது இருந்துச்சா இயேசு கிறிஸ்துக்கு? எதுவுமே இல்லை. கடைசியாக இருந்த உடைய கூட என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க இல்லைங்களா? இப்போ சாகிறதுன்னு முடிவாயிடுச்சு. ஒரு தாகத்துக்கு தண்ணி கொடுக்கலாம்ல தேவன். நம்ம வசனம் படிப்போம், சிலுவையில் பேசின வார்த்தைகளில் படிப்போம். தாகமாக இருக்கிறேன்னா இது எந்த தாகம்? சபையினுடைய சபையினுடைய தாகம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நல்லா கவனிச்சோம்னா சரீர தாகம்னு ஒன்று இருக்காதா? எவ்வளோ பேருக்கு இப்போ தண்ணி துவச்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியல, வெயில் காலத்தில் இருக்கும் இல்லைங்களா? உண்மை தானே? இப்போ இதே மாதிரி நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இப்போ இயேசு கிறிஸ்துக்கு அன்றைக்கி லிட்டரலாக தாகம் இருந்திருக்குமா, இருந்திருக்காதுங்களா? தண்ணியாவது கொடுத்து சாகடிக்கலாம்ல தேவன். ஆனால் தேவன் என்ன பண்ணல, எழுதிருங்க டைரியில், ஒரு சொட்டு தண்ணி கூட யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. கோழியெல்லாம் கொல்லும்போது பார்த்துருக்கீங்களா? கடையில் என்ன பண்ணுவாங்க, அந்த கசாப் கடையில் என்ன பண்ணுவாங்க, கோழிக்கு அவங்க தொழில் தருமம் இல்லைங்களா? என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க. ஆனால் அந்த இறக்கம் கூட தேவன் என்ன பண்ணல, யார் காமிக்கலை? இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணலைன்னா காமிக்கலை. எப்படி இந்த இது இல்லைங்களா? அப்போது அதான் பார்க்குறோம், வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக நான் என்ன பண்ணுறேன், என்னவா இருக்கேன், தாகமாக இருக்கேன். இது வந்து சரீர தாகம். இன்னொன்று நமக்கு தெரியும், சபை அப்படிங்கிறது இருந்தால் கூட அவருடைய சரீரத்துக்குன்னு ஒரு தாகம் இருக்குல்ல, அந்த தாகத்து கூட தண்ணி இல்லாமல் தேவன் அவரை இது பண்ணியிருக்காருன்னா எப்பேற்பட்ட அப்பா இல்லைங்களா? இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தோம்னா நம்மளால் முடியவே முடியல இல்லைங்களா? அடுத்து நம்ம கவனிச்சு பார்க்குறோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது தேவனும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கைவிட்டார். சரி, எப்படி தான் கைவிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. மார்க் 15:34 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். பாருங்க, ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என்ன அர்த்தமா? என் தேவனே என் தேவனே. ஏன் என் தேவனே என் தேவனேன்னு சொன்னாருங்க? எங்கள் அப்பான்னு சொல்ல வேண்டியதானே? பாவிகள் என்ன ஸ்தானத்தில் விட்டாரோ அதை என்ன பண்ணுறாருன்னா தேவன் என்ன பண்ணாருங்க, என்ன ஸ்தானத்தில் விட்டார் தன்னை அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாரு. என் தேவனே என் தேவனா என்ன அர்த்தம்? தேவனே அப்படின்னா பாவிகளினுடைய இரட்சகர். எனக்கு தண்ணியும் கொடுக்கல, உடையும் கொடுக்கல, எல்லாமே பண்ணிட்டீங்க. கடைசியில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா என்னை பாவியாக என்ன பண்ணிட்டீங்க, ஆக்கி விட்டுட்டீங்க அப்படின்னு யாரே சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார்னு சொல்லி பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க, தன்னுடைய ஜீவனையே விட்டார். இதுதான் அவங்க அப்பா அவருக்காக எழுதியிருந்த ஒரு டைரி பாத்திரம் இல்லைங்களா?
இதன்படியே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா விட்டார். அப்போது இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் எழுதி வைத்திருந்த பாத்திரத்தில் ஏதாவது மிஸ் பண்ணியிருப்பாரா? இப்போ நம்ம வரக்கூடிய 21 நம்மளும் என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளை பற்றி என்ன பண்ணிட்டார் தேவன் எழுதிட்டார். என்ன எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன எழுதிட்டாங்க, இதோ உம்முடைய சித்தம், அவருடைய விருப்பத்தை தானே டைரியில் எழுதினாரு தேவன். அந்த விருப்பத்தை தானே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, நிறைவேற்றினாங்க இல்லைங்களா? இதே ஒரு விஷயத்துக்கு தான் நம்மளும் கடந்து வந்திருக்கோம். இப்போ ஒவ்வொரு நினைவு கூறுதலும் வரும்போது நாம் என்ன தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றிருக்கோம் இல்லைங்களா? நல்லா கவனித்து பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து அவருக்குன்னு எழுதி வைத்திருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருங்க, அந்த பாத்திரத்தில் இருந்த எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாருன்னா குடிச்சிட்டார். இதனால தான் கேட்டார், உங்களால் கூடுமோ இல்லைங்களா? பிதா எனக்கு கொடுத்த இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுறதுக்கு உங்களால் கூடுமா? எப்படி இருக்குது இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுறதுக்கு யார் ரெடி? நம்ம ரெடியா? உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்த இந்த ஒரு காரியத்தை தேவன் நம்ம கொடுத்தாருன்னா தாங்குமா? இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவ தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, படிங்க சிஸ்டர். ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாருங்க, கர்த்தரோ அவரை நொறுக்க என்ன வாங்கிங்க சித்தமாகி. எப்படியெல்லாம் நொறுக்கியிருக்காரு பாருங்க. திருடன் ஒரு இடத்துல இல்லைங்களா, கல்லணை பிடிக்க வர்றது போல யாரை என் பையன் என்ன பண்ணணும், அவருக்கு ட்ரெஸ் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து கவனிச்சோம்னா அவருக்கு என்னென்னலாம் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அங்கே பண்ணி வச்சு அவரை அடித்து அவரை என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, கடைசியில் நம்ம இந்த அளவுக்கு தேவன் இப்படி பண்ணுவாரா அப்படிங்கிற அளவுக்கு தேவன் நம்மளை என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்குறோம்னா யோசிக்க வைக்கிறார் இல்லையா? கர்த்தரோ அவரை என்ன பண்ணாருங்க, நொறுக்க சித்தமாகி அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்த்தோம். பாடுகளுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா உட்படுத்தினார். சரி, இதெல்லாம் ஏன் தேவன் செஞ்சார், யாருக்காக பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படிச்சலாம் சிஸ்டர். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய ஒரே பேரான எப்படி கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்படி கொடுத்துருக்கார். எரேமியாலெல்லாம் வசனம் இருக்கு. அதாவது தன்னுடைய பையனுக்கு துக்கிக்கிறது போல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா துக்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வசனம்லாம் இருக்குது. அப்படின்னா ஒரு பையனை இழக்கக்கூடிய அந்த துக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான துக்கம் யார்ட்டையுமே என்ன பண்ணாதுங்க, இருக்காது. அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா இருக்கிறதுலையே ரொம்ப விலையேறப்பட்ட துக்கம்னா அதுதான். அந்த பையனையே யாருக்காக கொடுத்துருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்காரு இல்லையா? சரி, நம்ம பாவிகளா நல்லவங்களா எப்படி இருக்கையில் தேவன் கொடுத்தாருன்னு சொல்லி பார்த்தோம்னா படிச்சலாம். ரோமர் 5:7 முதல். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் ஒருவேளை தேவன் இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவல் எடுத்து எக்ஸ்ட்ரீமா போய் தன்னுடைய பையனை தண்டிக்கிறாரே, ஒருவேளை இந்த தண்டித்து அதன் மூலமாக வரக்கூடிய பலன்களில் ஒரு நல்லவங்களை அல்லது ஒரு ரொம்ப பாக்கியவான்களை வெளில கொண்டு வர போறாரான்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் யார் மேலே வைத்த அன்புங்க, நம்ம மேல் வைத்த அன்பு இல்லைங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரியே தானே நம்மளும் சொல்ல வந்திருக்கோம். என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது நான் படிச்சிடறேன். மத்திய 20 22 அதாவது நீங்கள் கேட்டுக்கொள்வது இன்னென்று தெரியவில்லை, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களாலே கூடுமா? ஆனால் ஒவ்வொரு மெமோரியல்லையும் நம்ம போய் என்ன கை வைக்கிறோம், என்ன பண்ணிடுறோம்? தேவன் நமக்காக பண்ண தியாகத்தை எல்லாம் மறந்துட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், போய் கொருந்து சபைக்காரவங்க பண்ண மாதிரியே நம்ம என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம்னா பண்ணிட்டு இருக்கோம். இந்த இவ்வளவு வாழ்க்கை முறையை அதாவது நியாயமான விஷயங்களை விட்டு கொடுத்தாரு இல்லைங்களா இயேசு கிறிஸ்து. நம்ம ஒவ்வொரு நினைவு கூறுதலையும் அனுசரிக்கும் போது அதனுடைய அர்த்தம் என்ன, பாவத்துக்காக நம்ம போய் நம்ம ஐயோ இந்த வருஷம் ஃபுல்லாக நான் பாவம் பண்ணிட்டேன், என்ன பண்ணிடுங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றது பெயர் சபையினுடைய ஸ்டைல். அதுக்காக நம்ம போகிறோம். உங்கள் குமாரன் மாதிரியே நானும் என்ன பண்ணப்பட்டிருக்கேன், என்னுடைய உடையையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்பப்போ
என்ன பண்ணியிருக்காங்க? உடைங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய அதாவது கௌரவம் இருக்கு இல்லைங்களா? நான் என்னுடைய உங்கள் நிமித்தமாக நான் என்ன பண்ணியிருக்கேன்? என்னுடைய கௌரவத்தை இழந்திருக்கேன். சொல்ல முடியுமா? உங்கள் நிமித்தமாக, அதாவது உங்களுடைய கோட்பாடு நிமித்தமாக, உங்களுடைய கொள்கை நிமித்தமாக நான் இதையெல்லாம் பண்ணியிருக்கேன் உங்கள் குமாரன் மாதிரி, நம்மளால் சொல்ல முடியுமா? ஆனால் அப்படி சொல்லி பிக்கிறது தானே இந்த நினைவு கூறுதல். போன வருடம் முழுவதும் நான் என்ன பண்ணினேன் உங்கள் குமாரன் குடித்த அந்த ஒரு பாத்திரத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? பானம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பண்ணுறது தானே இல்லைங்களா? அப்போ நம்ம பார்க்குறோம், இது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். ஆனால் அப்போஸ்தலர்கள் மாத்திரம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஒரு வாழ்க்கை முறையை என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஈஸியாக வாழ்ந்தாங்க. ஈஸியாக வாழ்ந்ததுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துருக்காங்க. படிச்சிடலாம். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பாருங்க, இங்க சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட நானும் என்ன பண்ணப்பட்டிருக்கேன்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். ஆயினும் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பிழைத்திருக்கேன்னா, பழைய மனுஷன்ல அவர் என்ன பண்றதில்ல, பிழைக்கிறது இல்லை இல்லைங்களா? கிறிஸ்துவோடு கூட வேற ஒரு மனிதனாக அவர் இங்கே இருக்கார் பார்க்குறோம். ஆனால் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, இப்போது நாம் நியாயமான உரிமைகளை விட்டு கொடுக்குறோன்னு வைங்களேன். இப்போ இயேசு கிறிஸ்துவ சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் என்ன பண்ணுங்க, சிலுவையிலிருந்து இறங்கி வா அப்படின்னு சொன்னோன்னே அவர் முடிஞ்சால் வந்திருப்பார், அவரால் முடியும் வந்திருக்கலாம். ஆனால் அவர் வந்தார், ஆனால் வரல. இது ஆவிக்குரிய விஷயத்தில் நமக்கு நடக்கும்போது பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் கிறிஸ்துவோடு கூட நான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன்? சிலுவையில் நான் என்ன பண்ணப்பட்டேன்? நான் அறையப்பட்டேன். என்னை யாராவது அவமானமாக பேசினாலோ, என்னை இகழ்ச்சியாக ஒரு பார்வை பார்த்தாலோ, என்னை துக்கப்படுத்தினாலோ, கிறிஸ்துவ நிமித்தமாக நான் அந்த சிலுவையை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன்? இறங்கி வரவே மாட்டேன். நமக்கு யாராவது ஒருத்தவங்க சோத்திரம் சொல்லலைன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? கூட உள்ள ஒருத்தவங்க ஏதாவது கவனக்குறையில் சோத்திரம் சொல்ல விட்டுட்டாங்கன்னு வைங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்கு அந்த சிஸ்டர் என்ன பண்ணலைங்க, அமைதி ஆகிட்டோம். அந்த சகோதரர் எனக்கு என்ன பண்ணலைங்க அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, சிலுவையில் அறையப்பட்டவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படி இறங்கி வரமா இல்லைங்களா? சின்ன சின்ன நியாயமான உரிமைகளை கூட அதிக நேரங்களில் நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா விட்டு கொடுக்க முடியறதில்ல. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்கள், தன்னுடைய குமாரனை எப்படியெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் அடிக்க முடியுமோ, அப்படியெல்லாம் நொறுக்கி அவரை என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பமாக்கி நம்மள்கிட்ட ஒவ்வொரு நினைவு கூறுதலையும் நீங்கள் பாருங்கள். என் குமாரனுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க, வாங்க என்னிடத்துல அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாரு. இதெல்லாம் இந்த வாழ்க்கை முறையெல்லாம் யார் வாழ்ந்து காட்டிட்டாங்கன்னா அப்போஸ்தலர்கள் வாழ்ந்து காட்டிட்டாங்க. அதான் நம்ம வசனம் படிக்கிறோம். படிங்க சிஸ்டர். ரோமர் 8:35 உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். பாருங்க, உமது நிமித்தம் நாங்கள் எந்நேரமும் என்ன பண்ணப்படுகிறோம்? கொல்லப்படுகிறோம். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல நாங்கள் என்ன பண்ணப்படுகிறோம்னா எண்ணப்படுகிறோம்னா அந்த ஒரு வாழ்க்கை முறையை அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வாழ்ந்துட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போது இந்த ஒரு வாழ்க்கை முறையை நான் வாழ்ந்திருக்கேன் தேவனே அப்படின்னு நம்ம போய் பங்கெடுக்கிறது தான் எதுன்னு சொல்லி பார்க்குறோம்னா அந்த வரக்கூடிய நினைவு கூறுதல். இதுக்கு நம்முடைய இருதயம் தயாராக இருக்கான்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலாம். இது யாருக்கு அப்படின்னா, பிரதரோட இருதயம் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல முடியுமா? சகோதரியோட இருதயம் நான் இருக்குன்னு சொல்ல முடியுமாண்ணா? இல்லை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நீங்கள் என்ன பண்ணுங்க, நிதானித்து பாருங்க இல்லைங்களா? ஏன்னா கொரிந்து சபையில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்குள்ள பாவமும் இருந்துச்சு, ஐக்கியமும் இல்லை. அந்த 11ஆம் அதிகாரத்துக்கு முன்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக அவங்க சொல்லிட்டு வர்றாரு, நீங்கள் ஐக்கியப்படுறது எதுக்காகத்தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நன்மைக்கு இதெல்லாம் இல்லை, அது எதுக்குன்னா குழப்பத்துக்கு தான் இருக்குங்கிறத அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ பார்க்குறோம் அவங்களுக்குள்ள என்னவும் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா பாவமும் இருந்துச்சு. அந்த பந்திக்கான ஒரு விஷயங்கிறதே என்ன பண்ணலைங்க, தோணலை. அதனால தான் அவங்க சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவர் என்ன பண்ணுறாருங்க, அப்பத்தை எடுத்து இதை வாங்கி புசியுங்கள், என்னுடைய என்ன சரீரம் அப்படின்னா அவங்க அப்பா எப்படியெல்லாம் இது பண்ணாருங்க. அந்த ஒரு வாழ்க்கையை எடுத்து என்ன பண்ணாருன்னா இதை நீங்கள் வாங்கி புசி. அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம பிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம்னா அதை பிக்கிறதுக்கு உண்டான தகுதியானவர்களாக நம்ம என்ன பண்ணலாம்னா வரக்கூடிய 21 நம்ம என்ன பண்ணலாம், நிச்சயமாக கலந்து கொள்ளலாம். ஆனால் ஒன்று, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம எல்லாருமே கடந்து வந்துடுவோமானா வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு கடந்து வரணுங்கிறது தான் யாருடைய விருப்பம்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய விருப்பம். ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம்னா நம்மளுடைய இருதயங்களை என்ன பண்ணணுங்க,
தயார்படுத்தி இருக்கக்கூடிய இந்த குறைவான அப்போ இந்த காலப்பகுதி மாத்திரம் நம்ம தயார்படுத்தலுக்கு உண்டான காலப்பகுதின்னு என்ன பண்ணிடாதீங்க, நினச்சிடாதீங்க இல்லைங்களா. பேதுருட்ட சொல்கிறாரு இல்லைங்களா, மூழ்கினவன் என்ன பண்ணட்டுங்க, கால்களை மாத்திரம் கழுவினா போதும். அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம ஒரு பலவீனத்தில் தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், அனுதினம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை கழுவி தேவனுடைய அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா கடந்து போக வேண்டியிருக்கும். அதுதான் நமக்கும் தேவன் வச்சுருக்காங்க ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்தை சரியாக நம்ம பானம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம லிட்டரலாக அப்படி நம்ம சொல்ல வரல. ஒரு வாழ்க்கை முறையை நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தியான காரியத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ணலாம், கடந்து செல்லலாம். பொறுமையாக கேட்டவங்கள் அனைவரையும் தேவன் தாமை ஆசீர்வித்து வழி நடத்துவாராக. ஆமென்.